பாருங்க, இப்போ வேல்முருகன் வெளியே வந்தது திமுகவுக்கு மைனஸ் பாயிண்ட்டு. திமுகவுக்கு உணர்த்தணுன்றது தான் என்னுடைய எண்ணமும். திமுகவை அழிக்கிற எண்ணம் எனக்கு இல்லை. திமுகவை உணர்த்தணும். ஏன்னு சொன்னால், அவங்களுக்கு யாரெல்லாம் வாக்களிக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராகவே திமுக ஆட்சியாளர்கள் செயல்படுறாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே திமுக எதிராக செயல்படுறாங்க. முஸ்லீம்கள் 100 விழுக்காடு போன வாட்டி 21 தேர்தலில் வந்து வாக்களித்தாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே அம்மாப்பட்டினம், ரஹமத் நகரை புல்டோசர் வச்சு வீடுகள் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் 4-5 தலைமுறையாக இருக்கிற வீடு வந்து ஒரு வழக்கு போட்டு எவ்வளோ வழக்கு போட்டான்னு சொல்லி 20 இடிச்சது யார்? இங்கே காகிதமில்லத் நகர் வீடுகளை இடிச்சது யார்? இப்படி நம்ம பட்டியலிட்டு போட்டுருக்கோம். திருச்சி அனார்பாக் தர்காவை இடிச்சது யார்? KN நேரு தான். புரியுதுங்களா? இப்படி இவங்க வந்து அட்ராசிட்டி பண்ணுற திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாட்ஷா தர்காவுக்கு போக விடாமல் இதுவரையிலும் காவல்துறை தடுக்கிறது எந்த அரசு? எனக்கு இந்த முறை பயமே என்னென்னா, இஸ்லாமியர்கள் வந்து திமுக மீது ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. அந்த அதிருப்தி வாக்குகள் சீமானுக்கு போனால் நல்லது, அல்லது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வந்தால் நல்லது. அதை விட்டுட்டு எங்கடா இந்த விஜய் போன்ற நாதாரிகளுக்கு போட்டுவாங்கன்னு பயமாக இருக்கேன். ஏன்னா திமுக அதிருப்தி இருக்குது, முஸ்லீம் அதிருப்தி இருக்குது. ஏன்னா திமுக ஆட்சியில் முஸ்லீம்களுக்கு நடந்த கொடூரங்கள், கொடுமைகள், அந்த வெறுப்பு எங்கடா அப்படி மாறிடுமோன்னு பயம் இருக்குது. ஏன்னு சொன்னால், திமுகவா தாவேக்காவான்னு பார்க்கும்போது தாவேக்கா வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு சைனடு குப்பியாக தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து சாதாரணமாக விஜய் பார்க்கணும். திமுக தான் வெளியிட்டு என்னை பொறுத்தவரை அந்த படத்தை முழுக்க பார்த்தா அவனே வெளியிட்டு இருந்த மாதிரி தான் தெரியும். விஜயே இதை படத்தை, ஏன்னா அவன் காசு வாங்கிட்டான், சம்பளம் அவனுடைய சம்பளம் வாங்கிட்டான், 200 கோடி 300 கோடி வாங்கி வச்சுட்டான். இப்போ யாருக்கு நஷ்டம்? தயாரிப்பாளருக்கு நஷ்டம், விநியோகஸ்தருக்கு நஷ்டம். புரியுதுங்களா உங்களுக்கு? இவன் என்ன பண்ணிட்டான், இதை திரையை விடு. ஏன்னா அது முழுக்க ப்ரொமோட்டட் டிவிக்கு ப்ரொமோட் தான். முதல் அந்த கை வெளியே வரும். கையிலே பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான் வரும். கை விஜய்க்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கான். இவன் ஸ்டிக்கரை எடுத்து போடுவான். இந்த பைத்தியக்காரர் நான் இங்கே என்ன பண்ணுவானுங்க, இப்போ இருக்கிற நீங்கள் எல்லாம் டிவிக்கேன்னு போடுவான், டேட்டா போடுவாங்க. டேட்டாவை கலைக்க முடியுமா? முடியாது. நாம் வந்து போராட்டங்கள் மூலியமாகவும் இது போல் சோசியல் மீடியாவில் எதிர்கருத்துக்கள் மூலியமாகவும் நீதிமன்றம் மூலியமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இவ்வளோ தான் பண்ண முடியும் இல்லையா? அப்போ இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி நான் போராட்டமும் பண்ணாமல் நீதிமன்றத்துக்கு போகாமல் 4 பேரை விட்டு காலி பண்ணிடலாமா? யார் திரும்படா? தளபதிடா. 30-40 பேரை கையில் ஆயுதம் இல்லாமல் பரலோகத்துக்கு அனுப்பிச்சோண்டாங்க. இவன் நேற்று பார்க்குற சைக்கிளில் வந்துகிட்டே இருக்கான். 10-20 பேர் ரசிகர்கள் ஓடி விடுவான். சைக்கிளை போட்டு தெருவில் தேய்ச்சி ஓடுறான். படமோ நிஜமோ எப்படி இருக்குப்பா? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. இந்த 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருப்போம்னு தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதற்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முன்னாடியே சிறுபான்மையினர் மக்களை சந்திக்கிற கலந்தாய்வு கூட்டம்லாம் இவருக்கு வச்சிங்க. ஏன்னா இவருக்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்க, ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலந்தாய்வு கூட்டங்கள் வாலண்டியர் சீமான் அவர்களும் ரொம்ப க்ளோஸில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அங்கே இல்லாமல் இப்போ தனியாக ஒரு கூட்டணி ஏற்பட்டு இப்போ நீங்கள் அதில் உங்கள் கட்சி சார்பு அது நிற்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கும் சீமான் அவர்களுக்குள்ள ஒரு உறவுல விரிசல் எதுவும் ஏற்படாதா? இல்லை, உறவு விரிசலெல்லாம் இல்லை. நாம் தமிழர் கட்சி கொள்கை வேறு. அவங்க வந்து யாரையும் கூட்டணியில் சேரவும் மாட்டோம், சேர்க்கவும் மாட்டோம் அப்படின்ற கொள்கை உடையவங்க. அவங்க யாரையும் சேர்க்கவும் மாட்டோம், சேர மாட்டோம். 20% வாக்கு வாங்குற வரையிலும் நாங்கள் வந்து அந்த நிலையில் தெளிவாக இருப்போம்னு ஏற்கனவே சீமானு எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க என்னை வந்து கூட்டணியில் சேர்த்துக்கலன்னு சொல்லி நம்ம வருத்தப்பட முடியாது. புரியுதுங்களா? ஆனால் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, தேர்தல் நேரத்தில் கூப்பிடுவார், நம்மளை கூப்பிட்டு ஆதரவு தெரியும். ஏன்னா நம்ம கூட்டணியாக இல்லை, ஆதரவு தெரிவிக்க சொல்லி கூப்பிடுவார்னு நினச்சேன். பட் அது கூட அவர் கூப்பிடல. அவர் சீமான் நான் கூப்பிடல. சரி, அழியாக இருந்தாலே நம்ம போக முடியாது இல்லைங்களா? ஏன்னா எனக்கு ஒரு கட்சி இருக்குது. எல்லா மாவட்டத்துலேயும் பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு கட்சி வந்து நிர்வாகம் போட்டு நான் பல போராட்டங்களை, சமூக ரீதியான பிரச்சனைகளை எதிர்த்து நான் தனி மனிதன் இருந்தால் சீமான் கூட போயிட்டே இருப்பேன். அது வேறு விஷயம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அப்போ அவங்களுக்கும் தேர்தல் நிலங்களில் வேலை கொடுக்கணும், ஏதாவது வேலை கொடுக்கணும். ஒன்று இவனை ஆதரி, அவனை எதிர்த்துரு, அவனை ஆதரி, இல்லை இவனை எதிர்த்துக்கு அவனை ஆதரி, இப்படி ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா தான் அந்த இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும்.
இப்போ அந்த அடிப்படையில் வந்து என்னடா அது நாம் தமிழ் கட்சி இப்போ அதிமுக கூட்டணிக்கு நான் போக முடியாது, ஏன்னா பாஜக அங்கே கூட்டணி இருக்குது. திமுகவை நான் காலங்காலமாக எதிர்த்துட்டே வந்தேன். நீங்களே என்ன கேட்பீங்க, இவ்வளோ கடுமையாக எதிர்த்துட்டு என்னங்க தேர்தல் நேரத்துக்கு திமுக கூட்டணிக்கு ஆதரிக்கக்கூடியன்னு கேட்பீங்க நிறைய ஊடகங்கள். ஆனால் அதிமுக கூட்டணியிலேருந்து உங்களுக்கு எதிர்பார்த்தாங்களா சார் நீங்கள் வாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அவங்களுக்கு. பட் நான் எடப்பாடி கிட்ட பேசும்போது சொன்னேன், இல்லைங்க ஐயா, நான் வந்து இல்லை எடப்பாடி அவர்கள் உங்களோட என்ன கேட்டார் சார்? இல்லை நான் போயிருந்ததே வந்து அவர் என்கிட்ட கேட்கல, நான் தான் அவர்கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட கேட்டது என்னென்னா, இந்த வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாக நீங்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வாங்க. ஏற்கனவே நீங்கள் சட்டமன்றத்தில் அப்படி ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரதான் அந்த சிறைவாசிகள் விஷயம் வந்து பேசு பொருளாச்சு. அதை தொடர்ந்து தான் எல்லாருக்கும் பரோல் என்ற விடுப்பு கிடைச்சிது. இப்போ மறுபடியும் பரோல் கேன்சல் பண்ணி திமுக வந்து அவங்கள ஜெயிலில் போட்டாங்க. நீங்கள் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கொண்டு வந்து பேசுனீங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு பரோல் தேர்தலுக்கு முன்னாடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் நிச்சயம் செய்கிறேன். அதை பற்றி தான் பேசணுமே தவிர மற்றபடி அவர் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லலை. நானும் கூட்டணி பற்றி வரேனே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கல. ஆனால் அவர் நம்மளை நேசிக்கக்கூடிய நபர், நானும் அவரை நேசிக்கக்கூடிய ஒரு நபர், அது தனியாக. பட் பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னால் வேறு. பாஜக கூட்டணியின் போது நம்ம அது போக முடியாது அப்படின்றத நம்ம அந்த விஷயத்துக்குள்ளவே நம்ம போகலை. அதன் பிறகு வந்து பார்த்தா நாம் தமிழ் கட்சி அப்படி அறிவிச்சிட்டு அவங்க களமாடுறாங்க. திமுக நம்ம போக முடியாது, அதிமுகவும் போக முடியாது, விஜய் போகவே முடியாது. ஏன்னா விஜய் நான் எதிர்த்த மாதிரி 2012 எதிர்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது சரி, இந்த தேர்தலில் வந்து நம்ம சுழற்சியாக ஒரு 5-6 தொகுதி ஒரு குறிப்பிட்டு எடுத்து அதில் நம்ம தேர்தல் களம் காணுவோம் அப்படின்ற முடிவில் தான் இருக்கும்போது தான் வாழ்வுரிமை கட்சியினுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் தோழர் வேல்முருகன் வந்து என்னை கேட்டார். அவர் விலகிறதுக்கு முன்னாடியே என்னை கன்சிடர் பண்ணார். இப்படி ஒரு நிலை இருக்குது, திமுக கூட்டணியில் வந்து டோட்டலாக வந்து எந்த கோரிக்கை எம்எல்ஏ ஆகிடுன்றாங்க, மற்றபடி எந்த கோரிக்கையும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அது போன்ற கூட்டணியில் எம்எல்ஏ ஆகணும்னா எனக்கு என்ன, இல்லை அவர் கோரிக்கைக்காக அந்த கூட்டணி வெளியே வந்தாரா இல்லை சீட்டு வந்து அவர் கொடுக்க தயாராக இருக்காங்க. திமுக கொடுக்குற சீட்டு இல்லை, அது எம்எல்ஏ சீட்டு. ஏன்னா அவர் எங்கே நின்னாலும் ஜெயிப்பாப்பில், கடலூர் மாவட்டத்தில் எங்கே நின்னாலும் ஜெயிப்பாப்பில். ஏன்னா அவருக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கா இல்லைங்களா? அப்போ வரும்போது அவருக்கு என்னென்னா, 4-5 தடவை எம்எல்ஏ ஆகிட்டேன், 3-4 தடவை எம்எல்ஏ ஆகிட்டேன். அப்படி இருக்கும்போது மறுபடியும் எம்எல்ஏ ஆகிட்டு நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறலாம் என்ன பண்ணுறது? காலத்துக்கு திமுகவுக்கு ஜால்ரா போட்டுட்டு, காலத்துக்கு திமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிவிட்டு, சட்டமன்றத்தில் வந்து திமுக என்ன சொல்லுதோ தலையாட்டிட்டு இருக்க நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்த 5 ஆண்டுகளாகவே அவருடைய நடவடிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டமன்றத்திலே உங்களுக்கு தெரியும். திமுக ஒரு கேள்வி எழுப்புறாரு, அது சபாநாயகர் பதில் சொல்கிறாரு. நீங்கள் அமைச்சர் இல்லைங்க, நீங்கள் சபாநாயகருங்க, அமைச்சர் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி தைரியமாக முதல்வருக்கு முன்னாடி கேட்டார் இல்லைங்க. திமுக சின்னத்தில் நின்று தான் அந்த கேள்வி எழுப்பினார். அதேமாதிரி வந்து தமிழிலும் அர்ச்சனை கொண்டு வரும் சட்டம் கொண்டு வரும்போது தமிழிலும் போடாதீங்க, தமிழில் கொண்டு வரப்படும் போடுங்கன்னு போது நீ வந்து அதிகபட்சமாக பேசாத அடிக்கடி அப்படின்னு சொல்லி சேகர்பாபு சொல்லும்போது, இது வந்து சட்டமன்றம், நான் ஒரு உறுப்பினர், சட்டமன்றம், நீங்கள் ஒரு அமைச்சர், தகுந்த பதில் கொடுங்க, தரப்பட மாதிரி பதில் கொடுக்காதீங்கன்னு சொல்லி இவர் பதில் கொடுக்க யார் சேகர்பாபுக்கு. உடனே முதல்வர் வந்து வேல்முருகன் வர அதிக பிரசங்கித்தமாக நடந்துக்கிறீங்க சட்டமன்றத்தில் அப்படின்னு சொல்கிறேன். இது எல்லாமே வந்து இந்த 5 ஆண்டுகளில் நடந்ததா இல்லைங்களா? ஏதோ இன்றைக்கி வந்து அவர் திமுக விமர்சனம் பண்ணுறாருங்களா? ஏற்கனவே அவர் வந்து திமுகவில் இருந்தால் கூட எதிர் விமர்சனங்கள் பண்ணி தான் அவர் எல்லா விஷயத்தையுமே பேசிட்டு இருந்தார். அப்படிங்கும்போது இப்போ அவர் வந்து விலகி வந்து அவர் வந்து என்னன்னு சொன்னால் கேட்கும்போது நான் சொன்னேன், நீங்கள் அப்படி வெளியே வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தோழர், நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்போது அப்போ தான் கேட்டார். சரின்னு சொல்லி வெளியே வந்தார். வெளியே வந்து அதை தொடர்ந்து தான் சுமார் 50க்கும் மேற்பட்ட அமைப்புகள், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஏரியாவில் இருப்பீங்க, நீங்கள் அங்கே ஒரு மக்கள் பணியாளராக இருப்பீங்க, மக்கள் சேவையாளராக இருப்பீங்க, சமூக செயற்பாட்டராக இருப்பீங்க, பட் உங்களுக்கு உண்டான அரசியல் முகம் கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இது போன்ற சிறு சிறு அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்க நிற்கிறன்னு ஆர்வப்படக்கூடிய நபர்களை வந்து நிற்க வச்சிருக்காரு. ஏன்னு சொன்னால் குறுகிய ஒரு 10 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா. ஆனால் அவர் நிற்காமல் போயிருக்காரு சார். இல்லை அவர் நிற்கனா அவர் நின்னாருன்னா இப்போ இந்த வேலை செய்ய முடியாது. இப்போ அவர் நின்னா இல்ல தனியா நின்று ஒரு தொகுதியை ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு பேரும் கிடைக்கல. இல்லை அப்படி அவர் தனியாக நின்றுறாருன்னா அவருடைய ஒட்டுமொத்த கவனமாக அந்த தொகுதியை நோக்கி தான் போகும். அவரால் வெளியே சுத்த முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு?
ஏன்னு சொன்னால் நம்ம நிற்கிற இடத்துல குறைஞ்சபட்சம் நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, ஆனால் அந்த டெபாசிட்டாச்சும் தக்க வைக்கணுன்ற எண்ணம் வரும், வருமா வராது. அப்போ மற்ற தொகுதிகளை அவரால் கன்சிடர் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் ஒரு குறுகிய கால நாள், 10 நாள் தான் கேப்பு. 10 நாளில் வந்து 200 தொகுதிக்கு மேலே வந்து வேட்பாளர் நிறுத்துறது சாதாரணமான காரியம் இல்லை. அப்போ அதை தான் அவர் வந்து கையில் எடுத்தார். கையில் எடுத்து சரண்டன்ட்டு வேலை பண்ணார். பண்ணி அது வெற்றி தான் கண்டிருக்காரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாரு. எல்லா ஊருக்கும் வேட்பாளர் பிரச்சாரம் சொல்லி போயிட்டு தான் இருக்கார். பணி நடந்துட்டு தான் இருக்குது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜய், நாம் தமிழர் கட்சி, அதுக்கு அடுத்த நிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் சசிகலா ராமதாஸ் கூட்டணி, அதுக்கு அடுத்த நிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வாழ்வுரிமை கூட்டமைப்பு இருக்குது. அவர் இந்த நேரத்தில் இறங்குனது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், புரியுதுங்களா? அது நம்ம வந்து புறந்தள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு ஒரு தூய்மையான அரசியல்வாதி யார் வேல்முருகன். தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு யாரை எதிர்த்து இந்த தேர்தலில் களமாடுது சார்? திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, விஜய், நாம் தமிழர், சசிகலா ராமதாஸ் கூட்டணி. எங்கள் கூட்டணி வந்து யாரையுமே எதிர்த்து இல்லை. எங்களுடைய அரசியல் இல்லை, ஒரு விமர்சனம் கூட யாரையும் எதிர்த்து வைக்க மாட்டீங்களா சார்? இல்லை, பெரிய அளவுக்கு வைக்க மாட்டோம். பெரிய அளவுக்கு வைக்கிறது இல்லை. அதாவது வேல்முருகன் வந்து பெரிய, நான் கூட திமுக எதிர்த்து கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறேன். நீ எல்லாருமே வேல்முருகன் ஒருவேளை பாமக அதிமுக கூட்டணியில் இருந்தால அவரோட ஓட்டுலாம் ஒரு சேர போயிடக்கூடாது, சிதறடிக்கணும் அப்படின்றதால கூட அவர் களமாடலாம்ல. பாருங்க, இப்போ வேல்முருகன் வெளியே வந்தது திமுகவுக்கு மைனஸ் பாயிண்ட்டு. திமுகவுக்கு உணர்த்தணுன்றது தான் என்னுடைய எண்ணமும். திமுகவை அழிக்கிற எண்ணம் எனக்கு இல்லை. திமுகவை உணர்த்தணும். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு யாரெல்லாம் வாக்களிக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராகவே திமுக ஆட்சியாளர்கள் செயல்படுறாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே திமுக எதிராக செயல்படும். முஸ்லீம்கள் 100 விழுக்காடு போன வாட்டி 21 தேர்தலில் வந்து வாக்களித்தாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அம்மாப்பட்டினம், ரஹமத் நகரை புல்டோசர் வச்சு வீடுகள் 500க்கும் மேற்பட்ட வீடுகள், 4-5 தலைமுறை இருக்கிற வீடு வந்து ஒரு வழக்கு போட்டு எவனோ வழக்கு போட்டான்னு சொல்லி 20 இடிச்சது யார்? இங்கே காகிதமில்லத் நகர் வீடுகளை இடிச்சது யார்? இப்படி நம்ம பட்டியலிட்டு போட்டுருக்கலாம். திருச்சி அனார்பாக் தர்காவை இடிச்சது யார்? KN நேரு தான். புரியுதுங்களா? இப்படி இவங்க வந்து அட்ராசிட்டி பண்ணுறீங்க. திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாதுஷா தர்காவுக்கு போக விடாமல் இதுவரையிலும் காவல்துறை தடுக்கிறது எந்த அரசு? எந்த அரசு? திமுக தானே. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பேசணும்னா பிஜேபிக்கு ஆதரவுன்னா ஆமாம் போடான்ட்டு போயிட்டே இருப்பேன். இல்லை பிஜேபி அதிமுக கூட காசு வாங்கிட்டார் இவர், ஏன் கொடுக்க சொல்லு வந்து நான் வேணான்னா சொல்கிறேன். கொடுத்தா வாங்கி தான் சொல்லுவேன். நான் திமுக தேர்தலுக்காக எதிர்க்கலையே, உங்களுக்கு தெரியும். தேர்தல் வந்ததுக்காக எதிர்க்கிறேன்னா கடந்த 5 ஆண்டுகளாக திமுக எதிர்த்து தானே பேசியிருக்கேன். திமுக எதிர்க்கிறேன்னா சும்மா எதிர்க்கிறது இல்லை, மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்க்கிறேன். சவுக்கு சங்கர் வந்து முழுக்க ஒரு தனிநபர் மீது இன்றைக்கி வந்து அரச பயங்கரவாதம் ஏவி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நூற்றுக்கணக்கான சமூக வலைதள வீடியோக்கள் நான் பேசியிருக்கேன். போலீஸ் அவ்வளோ அச்சுறுத்தி உன்னையும் கைது பண்ணணும்னு கைது பண்ணியான்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு தானே இருக்கோம். நம்ம என்னைக்கு தடுத்து ஓடி இருக்கோம் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் திமுக எதிர்ப்பு பேசுனோட இவர் அதிமுக ஆதரவாக பேசுகிறாருன்றாங்க. அதிமுக ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க. என்னுடைய பேச்சுக்கள் அதிமுக பல. ஆனால் உங்களோட கூட்டணி வந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்துன்ற வகையில் தான் அமையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக உணர்த்தணுன்றது வேல்முருகனுடைய எண்ணமாக இருக்கலாம், என்னுடைய எண்ணமும் அதுதான். உணர்த்தணும் போது அது பின்னடைவாக தான் இருக்கும். பின்னாடி மகிழ்ச்சி தானே. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் யார் கூட கூட்டணி வச்சாலும் நீங்கள் அதெல்லாம் கணக்கு எடுத்துக்காதீங்க, பாஜக கூட கூட்டணி வச்சோன்னா நான் பாஜக சொல்கிறத மட்டும் நான் கேட்டுற மாட்டேன், எனக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குது, அதுக்குள்ளே வந்தால் செய்வேன். ஸோ முஸ்லீம்களுக்கு அதிமுக ஆட்சியில் என்னென்ன நல்லது விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம், நான் முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணதெல்லாம் சொல்லி காமிச்சிருக்காரு, சாதனைலாம் இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ பாஜக கூட இருக்கின்றதுக்காக மட்டும் எங்களை புறக்கணிக்கின்ற மாதிரி ஒரு வாக்கு சேகரிப்பு இது பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் அவர் நம்புறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இல்லை, அவர் இன்னைக்கு அங்கே பேசினார் இல்லை, அன்னைக்கு நான் தனியாக உட்காந்து அவர் கூட பேசும்போது அன்னைக்கு கூட இதை தான் சொன்னார். கூட்டணி தானே தவிர கொள்கைகள் வேற. கூட்டணி தான். இல்லை, அவர் பேச்சை வந்து நம்பக்கூடிய வகையில் இருக்குமா? மக்கள் ஏற்பாங்களா தான் நான் கேட்கல. இல்லை, அதான் சொன்னார். கூட்டணி தானே தவிர கொள்கை இல்லை. கொள்கை அவங்களது வேற, நம்மளது வேற. நம்மளது வந்து அம்மா ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்கும்போது எப்படி அதிமுக இருந்தோ அதே நிலைப்பாடு தான் நாங்கள் செயல்படுவோம். அதில் எந்த சிறு மாற்றமும் வராது. எங்கிட்ட பேசும்போது சொன்னார். அப்படிங்கும்போது இருந்தாலும் மக்கள் அப்படி ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது அதையும் சொன்னார் அவர். எங்கே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் பாஜக விட்டு தனியாக தான் வந்தோம். பாஜக கூட கூட்டணி வச்சுருந்தா ஒரு 10-15 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கோம் நாங்கள் பாராளுமன்றத்திலேயே. இருந்தாலும் அதெல்லாம் கூட வேணான்னு விலகணும். ஆனால் உங்கள் மக்கள் எனக்கு ஓட்டு போடலையே அப்படின்னு சொல்லி சொன்னார். சிரிச்சுக்கிட்டே சொன்னார். ஆமாண்ணே, அப்படி ஒரு விதமான ஒரு மாயையில் தான் முஸ்லீம்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன்.
அதை மாற்றணும், கஷ்டப்பட்டு இருக்கேன், ஒரு காலையில் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பேசினேன். இன்றைக்கி அவர் பேசுனது அன்றைக்கி என்கிட்ட இந்த விஷயம் சொன்னார். கொள்கை வேறு, கூட்டணி வேறு. இன்றைக்கி நடக்குது கூட்டணி. இந்த கூட்டணி வந்து நாங்கள் மட்டும் வைக்கல, கடந்த காலங்களில் திமுகவும் இது போல் கூட்டணி வச்சிருக்கு, புரியுதா? அப்படின்னு தான் அவர் பேசியிருக்காரு. அந்த அடிப்படையில் தான் நேற்றும் பேசியிருக்காரு. இல்லை, அதான் அவர் கூட்டுற இஸ்லாமிய மக்கள் ஏற்றுப்பாங்களா தான் கேட்குறேன் சார். இல்லை, ஓப்பனாகவே பேசுகிறாரு, மக்கள் தேடி போய் ஏற்றுவாங்க பேசுறாரு. ஏற்றுக்க மாட்டாங்கன்றது இல்லை, ஒவ்வொரு தலைவருடைய பேச்சுக்கு நம்பிக்கை வந்துருமா? எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, அவர் நம்பலாம். இஸ்லாமியர்கள் வந்து எனக்கு இந்த முறை பயமே என்னன்னா, இஸ்லாமியர்கள் வந்து திமுக மீது ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. அந்த அதிருப்தி வாக்குகள் சீமானுக்கு போனால் நல்லது, அல்லது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வந்தால் நல்லது. அதை விட்டுட்டு எங்கடா இந்த விஜய் போன்ற நாதாரிகளுக்கு போட்டுருவாங்கன்னு பயமாக இருக்கு எனக்கு. ஏன்னா திமுக அதிருப்தி இருக்குது, முஸ்லீம் அதிருப்தி இருக்குது. ஏன்னா திமுக ஆட்சியில் முஸ்லீம்களுக்கு நடந்த கொடூரங்கள், கொடுமைகள், அந்த வெறுப்பு எங்கடா அப்படி மாறிடுமோன்னு பயம் இருக்குது. ஏன்னு சொன்னால் திமுகவா தாவேக்காவான்னு பார்க்கும்போது தாவேக்கா வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு சைனடு குப்பியாக தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து சாதாரணமாக விஜயை பார்க்கக்கூடாது. ஏன்னா உன்னுடைய திரைப்படங்களில் முழுக்க முழுக்க முஸ்லீம்களை வந்து தீவிரவாதி, பயங்கரவாதி இப்போ கூட எடுத்திருக்கானே. இப்போ வந்து ஜனநாயகம் படத்தில் காட்சியில் வெளியிடப்படும் போதே விஷயம் அப்படி தான் சொல்லப்படுது. இல்லை அந்த இல்லை, அந்த கசிஞ்ச காட்சிகளே பார்த்தோன்னா அது எனக்கு எதிராக தான் இருக்குது, என் சமூகத்துக்கு எதிராக இருக்குது. ஒட்டுமொத்த படத்தை பாருங்கன்னு எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்னுடைய நண்பர் ரெட்பிக்ஸ் ஜெரால்டு கூட, தோழர் நீங்கள் வந்து நான் ஒரு தாவேக்கா நிர்வாகியாக என்னை பார்க்காதீங்க, பழைய நீங்கள் நான் நண்பர்கள் பல விஷயங்களுக்கு. ஆமாம் சொல்லுங்கள் தோழர்ண்ணே, அதனால் நீங்கள் வந்து முழு படத்தை பாருங்கண்ணே. நானும் அங்கே இங்கே அலைஞ்சு முழு படம் பார்க்கணும். கடைசியாக ஒரு பையன் நேற்று வேலூர் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கும்போது ஒரு பையன் சொன்னால், மொல்லமாக வந்து காதில் சொன்னான், அண்ணே என்கிட்ட அந்த விஜயுடைய முழு படம் இருக்குன்னு. ஐயா என்னடான்னு கல்யாணத்தை விட்டுட்டு நான் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து அந்த படத்தை அவனுடைய ஃபோனில் அப்படியே வாங்கி பார்த்தா கன்றாவே இருக்குது. சம்மந்தம் இல்லாத விஷயங்கள். அவனுடைய டிவிக்கேவை வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் அந்த படத்தினுடைய வேறு ஒன்றும் இல்லை, புரியுதுங்களா? சம்மந்தம் இல்லாத காட்சிகள். பாபி தேவ் தான் வில்லனாக காட்டுறான். பாபி தேவில் அவர் ஒரு வட இந்தியர், தமிழ்நாட்டு ஐபிஎஸ் கேடரில் ஜெயிக்கிறார். அவர் வந்து நிற்கிறார், அவர் பிரகாஷ்ராஜ் வில்லன்னு, பிரகாஷ்ராஜை எதிர்த்து போகிறாரு. அவன் அடித்து பேண்ட் ட்ரௌசரெல்லாம் அவுத்துறான், அவன் பைத்தியம் மாரி அலையிறான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து பிரகாஷ்ராஜும் பாபி தேவலும் முடிவு பண்ணுறாங்க. அதனால் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா முஸ்லீம் குண்டு வைக்கணும். அங்கே தான் கான்செப்ட். இதுக்கு சம்மந்தம் இல்லையா? இல்லை, குண்டு வைப்புன்றாலே பயங்கரவாதம்ன்றாலே ஒரு இஸ்லாமியர் தான் இருக்கணும்ன்றது ஒரு இல்லை, அப்படி தான் அந்த கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. சம்மந்தம் இல்லாமல். இல்லை, தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள்லாம் இங்கே உலகத்தில் இல்லை படத்தில் எல்லாமே காட்டப்பட்டிருக்காங்க. சொல்கிறேன், பிரகாஷ்ராஜும் பாபி தேவலும் திட்டம் போடுறாங்க, என்ன ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், நீ முதல்வர், நான் துணை முதல்வர். அதில் அண்ணாமலை அட்டாக் பண்ணுறாங்க. ஐபிஎஸ் இருந்து நீ என்ன சாதிப்ப, நீ அரசியலுக்கு வந்தால் பெரிய ஆளாக. இல்லை, அந்த அண்ணாமலை தான் விஜயை காட்டுறாங்களா? அண்ணாமலை விஜயை காட்டினா பரவாயில்லையே, அது பாபி தேவில் தான் அண்ணாமலையாக காட்டுறாங்க. பாபி தேவில் தான் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர், புரியுதுங்களா உங்களுக்கு? ஐபிஎஸ்ஸால் நீ என்ன பிடுங்கண்ண, வரவனுக்கெல்லாம் சல்யூட் அடிக்கணும், என்ன அரசியல்வாதிக்கெல்லாம் சல்யூட் அடிக்கணும். உன்னையே சல்யூட் அடிக்க வைக்கணும்னா நீ அரசியலுக்கு வா. இப்போ இதெல்லாம் அண்ணாமலையுடைய இது தானே வருது, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது அது அந்த காட்சிகள் வருது. சரி, அவங்க 2 பேரும் சேர்ந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, மக்கள் தேசம் கட்சி ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறானுங்க. ஆரம்பிக்கும்போது அப்போ வந்து என்ன பண்ணால் குண்டு வைக்கிற பிளான். அப்போ குண்டு வைக்கும்போது ஒரு முஸ்லீம் குண்டு வைக்கிறார். அந்த முஸ்லீம் குண்டு வைக்கிறது காட்டுறான், அந்த முஸ்லீமை காட்டி கொடுக்குறதும் ஒரு முஸ்லீமை காட்டுறான். இது எந்த இப்போ காட்டி கொடுக்குறோனும் முஸ்லீமா, குண்டு வைக்கிறது முஸ்லீமா, சம்பந்தமே இல்லை. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் பகைச்சிக்காம போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அந்த கேரக்டர் அந்த இடத்துல தேவையான்றேன் நான். யார் அவெல்லாம் இயக்குனராக, அவனை கூப்பிட்டு செருப்பால் அடி. அந்த கேரக்டர் ஒரு கட்சி புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்னா சாதி கலவரங்களை எப்படி உருவாக்கணும், மத கலவரங்களை உருவாக்குறது எப்படி, அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து அதில் ஏதாவது இப்படி கொண்டு வந்தால் இந்துவும் குண்டு வைக்க பண்ணுறான், முஸ்லீமும் குண்டு வைக்கிறான் அப்படின்ற மாதிரி எடுத்தோடனே முஸ்லீம் குண்டு வைக்கிற மாதிரி, குண்டு வெடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு ஆத்திரப்படுற மாதிரி. என்னடா சீனு? இல்லை, இந்த காட்சிகள் வெளிவந்ததன் மூலமாக இஸ்லாமிய மக்கள் கண்டிப்பாக அவங்க பார்வைக்கு போயிருக்கோம். அவங்க தாவேக்காவுக்கு இதை பார்த்துட்டும் வாக்கு அளிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? சில நாதாரிகள் இருக்கானுங்கள, இன்னைக்கு கூட வந்து விஜய்க்கு முட்டு கொடுத்துக்கிட்டு சோசியல் மீடியாவில் நான் போடுற பதிவுகள்லாம் பின்னாடி வந்து திட்டுறானுங்களா? இல்லை, இருக்குதானுங்க செய்வானுங்க. அதை திருத்த முடியாது. அதெல்லாம் திமுக தான் வெளியிட்டேன். என்னை பொறுத்தவரை அந்த படத்தை முழுக்க பார்த்தா அவனே வெளியிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். விஜயே இதை படத்தை, ஏன்னா அவன் காசு வாங்கிட்டான், அவன் சம்பளம், அவனுடைய சம்பளம் வாங்கிட்டான், 200 கோடி 300 கோடி வாங்கி வச்சுட்டான்.
இப்போ யாருக்கு நஷ்டம்? தயாரிப்பாளருக்கு நஷ்டம், விநியோகஸ்தருக்கு நஷ்டம். புரியுதுங்களா உங்களுக்கு? இவன் என்ன பண்ணிட்டான், இந்த திரை விடு, ஏன்னா அது முழுக்க முழுக்க ப்ரொமோட்டட் டிவிகே ப்ரொமோஷன் தான். முதல் அந்த கை வெளியே வரும், கையிலே பார்த்தீங்கன்னா டிவிகே தான் வரும், கை விஜய் கை ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கான். இவன் ஸ்டிக்கரை எடுத்து போட்டுவான். இந்த பைத்தியக்காரன் நான் இங்கே என்ன பண்ணுவானுங்க, இப்போ இருக்கிறவனுங்க எல்லாம் டிவிகேன்னு போடுவான், டாட்டா போடுவானுங்க. டாட்டாவை கலைக்க முடியுமா? முடியாது. சமீபத்தில் கூட டெல்லியில் ஆட்சி பிடிச்ச அரவிந்த் கெஜ்ரிவால் கூட சொன்னான், நான் வந்த எத்தனை பேர் வேலை இப்போ கொடுக்க முடியலையா? பிரதமர் கூட தான் சொன்னார், வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு. 14 ஆண்டுகளில் எத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்தாரு? இது எல்லாருமே இவர டைலாக்கு தான். அந்த படத்தில் வந்து எப்படின்னா, அந்த கள்ளச்சாராயம் குடித்து ஒருத்தன் இறந்துடுவான், அவன் மனைவி போராடுவான், போராட்டக்காரர்கள் எல்லாம் துப்பாக்கி சூடு நடத்தி எல்லாரையும் கொண்டுடுவாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணால், அந்த பொண்ணு வந்து கண்ணகி சிலைக்கு முன்னாடி உட்காந்துட்டு நீதி கேட்டு போராடுவாள். அப்போ விஜய் போட்டு என்ன பண்ணார், இப்படியெல்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு டைலாக் அடிப்பார். இதுக்கு என்ன பண்ணணுன்னா, செய்யணும் வச்சு போட்டு தள்ளிடணுன்றாரு இவர். நான் கேட்குறேன், அப்போ சட்டம் நீதியெல்லாம் தேவையில்லையா? நீ சொல்கிற மாதிரி கேட்டேன்னா, இப்போ விஜய் வந்து எனக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக தொடர்ந்து திரைப்படம் எடுக்கிறான். நாம் வந்து போராட்டங்கள் மூலியமாகவும் இது போல் சோசியல் மீடியாவில் எதிர்கருத்துக்கள் மூலியமாகவும் நீதிமன்றம் மூலியமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இவ்வளோ தான் பண்ண முடியும் இல்லையா? அப்போ இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி நான் போராட்டமும் பண்ணாமல் நீதிமன்றத்துக்கு போகாமல் 4 பேரை விட்டு காலி பண்ணிடலாமா? டைலாக்கே பைத்தியக்கார டைலாக் தான் இருக்குது எல்லாமே. யார் தெரியுமாடா, தளபதிடா 30-40 பேரை கையில் ஆயுதம் இல்லாமல் பரலோகத்துக்கு அனுப்பிச்சவன் அவன். இவன் நேற்று பார்க்குறேன், சைக்கிளில் வந்துகிட்டே இருக்கான், 10-20 பேர் ரசிகர்கள் ஓடி வருவான், சைக்கிளை போட்டு தெருவில் தெரிச்சு ஓடுறான். படமும் நிஜமும் எப்படி இருக்கு பாருங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை கொஞ்சம் முக்கிய உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.